பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று இரவு பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம். விவரங்கள். தற்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று அவசர கூட்டம் என்பது நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை கூட்டம் என்பதுதான் நடைபெறுகிறது. இந்த அமைச்சரவை குழுவில் பிரதமர் தலைமை தாங்குவார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இடம்பெற்றிருப்பார்கள். தேவைப்பட்டால் மற்ற துறைகளை சார்ந்த அமைச்சர்களும் வரவழைக்கப்படுவார்கள். இதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு, கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் இந்தியாவின் கடல்சார் வர்த்தகம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கின்றது. தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து நேராக இரவு 9:30 மணி அளவில் டெல்லிக்கு திரும்புகிறார். திரும்பிய உடனேயே விமான நிலையத்திலிருந்து நேராக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தான் அவர் கலந்து கொள்கின்றார். மிக முக்கியமான விஷயமாக வெளிநாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வருவதற்கான புதிய ஆபரேஷன்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்தியாவில் சிக்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் சரி, பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக விமானங்களை டிக்கெட்டுகளை வாங்கி வைத்துக் கொண்டு புறப்பட முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, போதுமான உதவிகளை செய்வதற்கான ஆலோசனைகள் என்பதும் மேற்கொள்ளப்படும். அதே போல கடற்பகுதிகளில் பெரிய அளவிலான பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை எவ்வாறு சமாளிக்கலாம் மற்றும் சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலைப்பாடு எப்படியாக இருக்க போகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழலில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வார். உள்நாட்டு பாதுகாப்பு, ஏனென்றால் ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் முதல் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் என்பதும் அமைதி வழி போராட்டங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் என்பதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்பது சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்துரைப்பார். மற்றபடி வெளியுறவு சார்ந்த பல்வேறு விஷயங்களும், பாதுகாப்புத்துறை இந்திய ராணுவமும் சரி மற்ற முப்படைகளும் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள், ஒருவேளை வேறு ஏதேனும் அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டால் அதை சமாளிக்க இந்தியா எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எடுத்துரைப்பார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கான நிதி ஆதார பாதிப்புகள் சம்பந்தமான விஷயங்களும் அதிலிருந்து எவ்வாறு மீளலாம் என்பது சம்பந்தமான யோசனைகளையும் முன்வைப்பார்கள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பார். அது சம்பந்தமான அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வர இருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு நேரத்தில் முக்கியமான ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு குழுவுக்கான அமைச்சரவை கூட்டம் இன்று இரவு நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.